தொடர் விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். அருள்குமார், இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமாக பிரபாவதி. அதாவது அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை அருகில் அமைந்துள்ளது. மேலும் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது. இதனால் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மற்றும் அரையாண்டு தேர்வு பள்ளி விடுமுறை என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே கோவிலில் குவிந்தனர். இன்று கோவில் நடை அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்பட்டு 3:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 4 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இந்த நிலையில் தமிழகத்தின் மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலிருந்து வந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி, நாளிக்கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடி சுமார் நீண்ட வரிசையில் 7 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் கோவில் வளாகம் திருவிழா காலம் போல காட்சியளித்தது. தற்போது ஐயப்ப பக்தர்கள் வருகை, பாதயாத்திரை பக்தர் வருகை அதிகரித்து வருவதால் நகர்ப்பகுதி முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் பகுதியில் குவிந்ததால் விழாக்காலம் போல காட்சியளித்து வருகிறது. விரோதி தகவல்களுக்கு நன்றி அருள்குமார்.